முத்து, மீனா 2 பேருமே ஆட்டோல வந்துட்டுருக்காங்க. வர வழியில சீதாவ பார்க்குறாங்க. இறங்கி, "என்ன சீதா நீ போலையா காலேஜுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல இன்னைக்கு சனிக்கிழமை அதனால தான் நான் போகல" அப்படின்னு சீதா சொல்றாங்க. "சரி வா நான் விட்டுட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. "எங்கக்கா என்ன உட்கார சொல்ற? அங்க ஃபுல்லா பூ வச்சிருக்க. நான் எங்க உட்காரது?" அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. "வாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. "அங்க இடம் சுத்தமா இல்லக்கா. உட்காந்தா உன் மடியில தான் நான் உட்காரணும்" அப்படின்னு சீதா சொல்றாங்க. "சரி வா என் மடியில உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம். உன் கால் பயங்கரமா வலிக்கும். நீ இறங்கி கீழ. நீ போயிட்டு முன்னாடி உட்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "இது டிரைவர் சீட்டுமா. டிரைவர் மட்டும் தான் உட்காரணும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. கொஞ்சம் தூரம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. அப்படியே மீனா போயிட்டு உட்கார்றாங்க. பயங்கரமா இடிச்சிட்டே இருக்காங்க. "இடிக்காத மீனா. கொஞ்சமா பார்த்து உட்காரு" அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்படியே கீழே இறங்கிறாரு. "நீயே வண்டி ஓட்டு. எனக்கு அங்கே எங்கே இடம் இருக்கு பார்" அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ண சொல்றீங்க? அவ்வளோதான் இடம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மீனா கீழே இறங்கிடுறாங்க. முத்து ஆட்டோ எடுக்கிறார். 2 பேருமே பயங்கரமா இடிச்சிட்டு வராங்க. "இங்க பாரு மீனா, இடிச்சுக்கிட்டே இருக்காது. இப்படி இடிச்சா எப்படி? நானா இடிக்கிறேன்? நீங்க அப்படி வண்டி ஓட்டுறீங்க. அதனால தான் நான் இடிக்கிறேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நீ இடிக்கிறதுனால எனக்கு பேலன்ஸ் போகுதுல்ல." "என்னம்மாம்மா பேலன்ஸ் போதா? உங்களுக்கா வண்டிக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க சீதா. "2த்துக்கும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. பயங்கரமா சந்தோஷத்தோட வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஓட்டுறாரு முத்து. மீனா 2 பேருமே வெட்கப்படுறாங்க. மனோஜ் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ கடன் வாங்கினவரு பார்க்குறாரு. "ஐயையோ! இவன் வீட்டுக்கே வந்தானே! இவன் என்ன பார்த்தா கண்டிப்பா பணம் கேட்பான். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல குடுகுடுன்னு ஓடுறாரு. பின்னாடியே திட்டிட்டு வர்றாரு. "மனோஜ் நில்லு மனோஜ், நில்லு மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்கு எதுக்கு இப்ப என்ன நிக்க சொல்ற? என்கிட்ட பணம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. "ஆமா, உன்கிட்ட பணமா? வாங்கிட முடியுமா என்ன?" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் வாங்க முடியாது? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு கனடால. பணம் குடுத்தா இப்ப போய் நான் சேர்ந்துருவேன். உனக்கு நான் கண்டிப்பா பணத்த கடத்தெல்லாம் அடைச்சிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. "நீ உள்ளூர்ல இருந்தாலே கடன் அடைக்க மாட்ட. அதுவும் கனடா போய் சம்பாரிச்சு என் கடத்த அடைப்பியா நீ?" அப்படின்னு சொல்றாரு. "நீ பணம் குடுக்க வேண்டாம் ப்ரோ" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. "உன்னோட ஒய்ஃப் பணத்த எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. "உண்மையாவா?" "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "இனிமே நீ சந்தோஷமா போ. இங்க பாரு பணம் குடுத்தா மட்டும் தான் நான் பேசுவேன்னு இல்ல. பணம் குடுக்கலனா கூட நான் பேசுவேன். சரியா? நாம 2 பேர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. பயங்கர சந்தோஷமா மனோஜ் வீட்டுக்கு போறாரு. உள்ள ரோகிணி இருக்காங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "என்னாச்சு மனோஜ்?" "இல்ல நீ பணத்தெல்லாம் கடத்தெல்லாம் திருப்பி குடுத்துட்டியாமே! எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா மனோஜ். நீ வாங்குன பணத்த நான் தான் குடுக்கணும். வேற யார் குடுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அத கேட்டோனே மனோஜ்க்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. "எனக்கு ஒரு வேலை நல்லா கிடைக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளிய எல்லாருமே வந்திருக்காங்க விஜயா வீட்ல. அப்போ கரெக்ட்டா பார்க்குறாங்க. "இவங்கலாம் யாரு? ஏதாவது திருடிட்டு போறதுக்கு வந்திருக்காங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிய வராங்க. "யார் நீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் கேட்கறாங்க. "நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்கறாங்க. "என்ன உங்களுக்கு தெரியலையா? நாங்க எல்லாருமே கடை பூ திறக்கும்போது வந்தோமே" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! வாசல்ல ஒரு மால் இருக்கே அங்கேயா? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கேட்கறாங்க. "ஆமா எதுக்கு வந்திருக்கீங்க?" "இல்ல மீனா கூட வேலை செய்றதுக்காக வந்திருக்கோம்." "என்னது மீனா கூட வேலை செய்றதா? அவளே ஒரு வேலைக்காரி. அவ எதுக்கு உங்களலாம் கூப்பிடுறா?" அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அத கேட்டோனே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. "ஏம்மா இப்படி பேசுறீங்க? ஒரு மருமகள வேலைக்காரி 4 பேர் எதிர்க்க மரியாதை இல்லாம பேசுறீங்க. உங்க புள்ளையோட பொண்டாட்டி இப்படிதான் கூப்பிடுவீங்களா? அப்ப இங்க அப்படிதான் வேலைக்காரி மாரி தான் நடத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க. இந்த விஷயம் மட்டும் முத்துக்கு தெரிஞ்சதும் அவ்வளோதான். எனக்கு மட்டும் இந்த மாரி ஒரு மாமியார் பேசினா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். நல்ல வேளை நீங்க இங்கேருந்து பேசுறீங்க. நீங்க மட்டும் ஏரியாவாண்ட வந்து பேசுனீங்க, கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போயிட்டோனே, "என்ன இவளுங்க இப்படி பேசுறாளுங்க? இப்படி நம்மள திட்டுறாளுங்க?" அப்படி சொல்லிட்டு விஜயா பயங்கரமா யோசிச்சுட்டு உள்ள போறாங்க. அங்கேருந்து முத்து வராரு. பூவெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதே மாரி வந்தவங்க எல்லாமே பூவெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. "பூவெல்லாம் இங்கேயே கட்டிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள முத்து உள்ள இருக்காரு. மீனா வந்து, "இந்தாங்க நீங்க வண்டி கொண்டு வந்தீங்கல்ல, அதுக்கான பணம்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "எனக்கே நீ பணம் குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. பணத்த வாங்கிக்கிறாரு. "சரி பூவெல்லாம் இங்க வாசல்லயே வச்சு கட்டிக்கலாம். சரியா? எல்லாம் இங்கேயே உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அண்ணாமலையும் வராரு. "என்ன இங்க பூ கட்டுறாங்கம்மா? என்னம்மா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் விஜயா கிட்ட கேட்குறாங்க. "ஆமாடா இதெல்லாம் ஏன் தான் பண்றாங்கன்னு எனக்கே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அண்ணாமலை வந்து, "வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆமா இங்க உட்காந்து பூ கட்டுறீங்களே, மழை கிழ வந்தா பூவெல்லாம் நனைஞ்சிருமே. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாங்க வந்து ஹால்ல கட்டுங்க" அப்படின்னு சொல்றாரு. மீனாவும் பாயெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாருமே ஹால்ல உட்காந்து பூ கட்டுறதுக்கு எல்லாமே ரெடியா சூப்பரா பண்றாங்க.
அத பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வருது விஜயாக்கு. என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் நடு ஹால்ல கொண்டு வந்து பூவ கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. விஜயா ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க. "என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? கரண்ட் போயிடுச்சுன்னு அதனால ஏதாவது பிரச்சனையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்டி" அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து ரவி வராரு. ஸ்ருதிக்கு பாய் சொல்றாங்க. அத விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கலாம் திருந்தவே மாட்டாங்கன்னு. அண்ணாமலையும் பார்க்குறாரு.